வாழ்க்கையில ஒரு தடவ முயற்சி பண்ணி ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, வருத்தப்படாதீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுங்க. நான் நேத்து அதே மாரி தான் வெயிட் பண்ணேன். 2 ட்ரெயினையும் மிஸ் பண்ணி 3வது ட்ரெயின் புக் பண்ணி ஊருக்கு வந்து சேர்ந்தேன். எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? இவ்வளோ நாளா வந்து சிங்கிள் பெர்த்து, அப்பர் பெர்த்துன்னு ஜாலியா இருந்தேன். இன்னைக்கு மிட் பெர்த்ல சிக்கிட்டேன். அதாவது பர்கருக்கு நடுவுல சிக்கின ஒரு என்ன சொல்றது? உருளைக்கிழங்கு மாரி என் நிலைமை ஆயிருச்சு. அங்க படுக்க முடியல. அதனால வெளிய வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே நேரத்த கழிச்சுட்டேன். ஆனா இருட்ட பார்க்கும்போது பயமா தான் இருக்கு. காலையில 4:30 மணிக்கு நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி எனக்கு வயசே ஆயிருச்சு. சோலார் போனா தான் பஸ் வரும்னாங்க. சோலார்ல போனா எல்லாம் சோலோவா உட்காந்துருந்தாங்க. அப்புறம் 6:30 மணிக்கு தான் பஸ் வந்துச்சு. 7 மணிக்கு பஸ் ஏறி இருக்கஞ்சேரியோட இறுக்கி புடிச்சேனே மாமான்ட்டு 7:30 மணிக்கு வெள்ளக்கோயில் வந்துட்டேன். நம்ம ஊருக்கு வந்து ஒரு மூச்ச விட்டாதாப்பா அது ஒரு சந்தோஷம். அம்மா சப்பி போன மாரி ஒரு பூரி. அதுக்கப்புறம் மதியானம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு அருமையாக இருந்தது. அப்புறம் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு பயணம், உல்லாச பயணம் இருக்கிறதோ, அதுக்கு வந்து வண்டிய ரெடி பண்ணணும். அவனுக்கு ஒரு கண்ணு அவுஞ்சு போச்சு. அதனால அவனுக்கு ஒரு கண்ணையும், அவன் டிக்கியில கொஞ்சம் புகையெல்லாம் கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கும். வெயிலு ரொம்ப அதிகமா இருந்ததால, கம்மங்கூழ் அருமையா குடிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு சின்ன தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்படியே சாயங்காலம் எல்லாம் வீட்ல குண்டு விளையாண்டுக்கிட்டு, அதாவது ஒரு 90ஸ் கிட்ஸ் இல்ல, 80ஸ் கிட்ஸோட ஃபேவரைட் கேமு. குண்டு விளையாண்டுட்டு, தர்பூசணி தின்னுட்டு, நேரத்த கழிச்சாச்சு மக்களே. நாளைக்கு ஒரு முக்கியமான பயணம் இருக்கு. அண்ணன் நேரமே போய் தூங்குறேன். டாட்டா பாய்.